ஓகே விளங்குதா? ஹலோ ஹலோ விளங்குதா? ஓகே, இதான் மொத்த நிகழ்வு தேற்றம். சரிதானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மொத்த நிகழ்வு தேற்றத்தில் பெரும்பான்மையான கேள்வி பெருசாக வரல. உங்களுக்கு வந்த கேள்வி பேசியின் தேற்றத்தில் தான் உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. சரிதானே? அப்போ அது சம்பந்தமாக அடுத்த பேசியின் தேற்றத்தை நாங்கள் ஹெட்டிங்கை பார்த்ததுக்கு பிறகு உங்களோட முடிவில் எப்படி கேள்வி வந்திருக்கீங்கன்றதை நாங்கள் பார்ப்போம். அந்த பேசியின் தேற்றத்துக்கு பெரிய விளக்கம் இல்லை. பேசியின் தேற்றம் என்று சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்தகவு அது நடக்க போகுதுன்னு தெரியும். அதாவது நம்மளோட நிபந்தனை நிகழ்தகவு மாதிரி ஏற்கனவே நடந்து முடிஞ்சு அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நடந்ததுக்கு பிறகு அதனுடைய நிகழ்தகவு அதான் பேசியின் தேற்றம். சரிதானே? அப்போ இந்த பேசியின் தேற்றம் நம்மளோட இந்த மொத்த தேற்றத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த பேசியின் தேற்றம் உருவாகி வந்து. சரிதானே? இப்போ இந்த மொத்த தேற்றத்தில் என்ன சொல்லியாங்க, இந்த இந்த கடைசி அடுத்த விட 3.7% எழுமாறாக யாதாயினும் ஒரு இயந்திரம் பழுதடைந்து இருப்பதற்கான நிகழ்தகவு தானே. ஓகே, இப்போ இந்த நிகழ்தகவோட சேர்த்து தான் அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க. அப்படின்னு சொன்னால், ஏ இயந்திரம் பழுதடைந்து இருந்ததோட சேர்த்து ஏ இயந்திரம் பழுதடைந்து இருப்பதற்கான நிகழ்தகவு யாது என்று கேட்பாங்க. ஏ இயந்திரம் பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது என்று கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், யாதாயினும் ஒன்று பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவை கீழுக்கு போட்டுட்டு, அதாவது கிடைச்ச விட நடிக்கத்தானே இந்த விடையை கீழுக்கு போட்டுட்டு மேலுக்கு ஏ இயந்திரம் பழுதடைந்திருக்கும்னு சொன்னால் ஏ இயந்திரத்துடைய இந்த பதிவு மேலுக்கு இருக்கும், கடைசி அந்த அடுத்த பதிவு கீழுக்கு இருக்கும். இதை போட்டு சுருக்கினோம்னு சொன்னால் அதான் அதனுடைய விடையா இருக்கும். சரியா? நீங்கள் எக்ஸாம்பிள் கணக்கு செய்யும்போது தான் அதனுடைய தெளிவு வருது. இப்போ ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. இதை எழுதிட்டீங்க தானே? இந்த விஷயம் கிளியர் தானே? மொத்த தேற்றம் ஓகே. இப்போ ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, பேசியின் தேற்றம். இப்போ ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, பேசியின் தேற்றம். எழுதிக்கொள்ளுங்க. பேசியின் தேற்றம் எனப்படுவது ஒரு தகவல் அல்லது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கும் போது, ஒரு தகவல் அல்லது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கும் போது ஏற்கனவே ஒரு விடயத்தை பற்றிய நாம் வைத்திருக்கும் நிபந்தனையை பற்றி ஏற்கனவே ஒரு விடயத்தை பற்றி நாம் வைத்திருக்கும்
நம்பிக்கையை, நம்பிக்கும் நம்பிக்கையை அல்லது நிகழ்தகவை, நம்பிக்கையை அல்லது நிகழ்தகவை எப்படி மாற்றி அமைப்பது, எப்படி மாற்றி அமைப்பது என்பதே, எப்படி மாற்றி அமைப்பது என்பதே இத்தேற்றத்தின் சுருக்கமாகும். இத்தேற்றத்தின் சுருக்கமாகும். இத்தேற்றத்தின் சுருக்கமாகும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், இந்நிபந்தனை சொல்லுங்க. எதுல இருந்து? ஸ்டார்ட்ல இருந்துன்னு. ஓகே, சொல்றேன். ஒரு தகவல் அல்லது ஆதாரம் நமக்கு கிடைக்கும் போது ஏற்கனவே ஒரு விடயத்தை பற்றி நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை அல்லது நிகழ்தகவை எப்படி மாற்றியமைப்பது என்பதை இத்தேற்றம் எமக்கு விளக்குகிறது. சரியா? அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. இப்பேசியின் தேற்றமானது நிபந்தனை நிகழ்தகவின் அடிப்படையில் இயங்குகிறது. நிபந்தனை நிகழ்தகவின் அடிப்படையில் இயங்குகிறது. சரியா? நிபந்தனை நிகழ்தகவின் அடிப்படையில் இயங்குகிறது. அப்ப பேசியின் தேற்றம் நிபந்தனை நிகழ்தகவின் அடிப்படையில இயங்குதான். சரி, ஓகே. இது என்ன விஷயத்தை சொல்லுது என்றதை நாங்க பார்ப்போம். சரிதானே? ஓகே, இப்போ ஒரு உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க. உதாரணம், சரியா? ஏபி என்று ரெண்டா பிரிங்க. ஏபி என்று ரெண்டா பிரிங்க. ரெண்டா பிரிச்சதுக்கு பிறகு ஏக்கு கீழே இடது பக்கம் உற்பத்தி என்று போடுங்க. அடுத்த கீழே குறைபாடு என்று போட்டுக்கொள்ளுங்க.
ஏக்கு கீழே 60% உற்பத்திக்கு போடுங்க, குறைபாடுக்கு 2% போடுங்க. ஏக்கு 60% உற்பத்தி ஏ, குறைபாடு 2%. பிக்கு போட்டுக்கொள்ளுங்க 40% உற்பத்தி 5% குறைபாடு. 5% குறைபாடு. சரியா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார் மார்க் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. யாதாயினும் ஒரு உற்பத்தி குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாதாயினும் ஒரு உற்பத்தி குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவு நிகழ்தகவு 0.032 0.032, அதாவது 3.2 வீதமாகும். அதாவது 3.2 வீதமாகும். 3.2 வீதமாகும். சரியா? முதலாவது கேள்வி குறைபாடுடையது என தெரிந்த பின் அது குறைபாடுடையது என தெரிந்த பின் அது இயந்திரம் A ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இயந்திரம் A ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? குறைபாடுடையதாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இதான் கேள்வி. சரிதானே? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கேள்வி இரண்டு இயந்திரத்துக்கும் இரண்டு உற்பத்திக்கும் ரெண்டும் பழுதடைந்தது, குறைபாடும் இருக்கி ரெண்டு உற்பத்திக்கும். அப்ப ரெண்டு உற்பத்திக்கும் குறைபாடும் இருக்கி, குறைபாடு இருந்ததோட யாதாயினும் ஒரு உற்பத்தி குறைபாடு உள்ளதற்கான நிகழ்தகவு 0.032, அதாவது 3.2 வீதமாகும் என்று சொல்லிட்டாங்க. அப்ப அவர் கண்ட அந்த 0.032 என்ன? அவர் கண்ட 0.032 என்ன? மொத்த நிகழ்வு தேற்றம். சரிதானே? அப்ப அந்த மொத்த நிகழ்வு தேற்றத்தை வச்சு கொண்டுதான் அடுத்த கேள்வி கேட்காங்க. அப்ப பழுதடைந்தது யாதாயினும் ஒரு இயந்திரம் பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவுன்னு சொல்லிட்டு அவ்வியந்திரம்,
அந்த பழுதா போன இயந்திரம் ஏ இயந்திரமாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது என்று கேட்டிருக்காங்க. சரிதானே? ஓகே. இப்ப மொத்த தேற்றத்தையும் தாண்டி இது புது கேள்வி. மொத்த தேற்றத்தை விட இதான் மேக்சிமம் இப்படித்தான் வரும். மொத்த தேற்றத்துக்கு கேள்வி ஒரே ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி என்று சொன்னா, யாதாயினும் ஒரு உற்பத்தி பழுதடைந்து இருப்பதற்கான நிகழ்தகவு என்று கேட்டாங்கன்னு சொன்னா மைண்டுக்கு வரணும் அது மொத்த தேற்றம். மொத்த தேற்றம் என்று சொன்னா இன்னைக்கு ஈக்குவேஷன் போட இயலுமெண்டா ஈக்குவேஷனை போட்டதுக்கு பிறகு பிரதியிடுங்க. இல்லாட்டி ஈக்குவேஷன் போட கஷ்டம், எங்களுக்கு அது விளங்கலண்டா நீங்கள் டைரெக்டாகவே போடுங்க. இயந்திரமே பிசி என்று பிரித்து போட்டு இந்த விடையை காட்டினீங்கண்டா சரி. இதான் மொத்த தேற்றம். ஆனால் பேசியின் தேற்றம் சொல்லுதோ அந்த மொத்த தேற்றத்தில் அந்த விடை தான், அந்த விடையை வச்சுக்கொண்டு இயந்திரம் ஏ இயந்திரமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன, அந்த பழுதா போன இயந்திரம் ஏ இயந்திரமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன, அதே போல பழுதா போன இயந்திரம் பி இயந்திரமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன ரெண்டு செப்பரேட்டா கேட்பாங்க. அப்படி தனியே ஒத்தையா அந்த விடையை தருவாங்க அல்லது அந்த விடையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? அப்ப ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பேசியின் தேற்றத்தை தனி கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு வராது. அப்ப அந்த பேசியின் தேற்றம் மொத்த தேற்றம் பேசியின் தேற்றத்துக்குள்ள வாரத்தால உங்களுக்கு அந்த பேசியின் தேற்றத்தின் ஊடாகத்தான் அந்த மொத்த தேற்றம் சேர்ந்து வரும். சரியா? இப்ப பேசியின் தேற்றத்துக்குள்ள இதையும் கண்டுபிடிக்காங்க. என்ன, இவர் வேறையா ஒரு கேள்விக்கு கண்டுபிடிக்காங்க, மற்றது வேறையா கேள்வியை கண்டுபிடிக்காங்கன்னு சொன்னா பரவாயில்லை, தனித்தனியா செப்பரேட்டா நம்ம காணலாம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கண்டா, அந்த பேசியின் தேற்றத்துல முதலாவது கண்டுபிடிக்கிறதே இந்த மொத்த தேற்றம் தான். இந்த மொத்த தேற்றத்துல கண்டு வாரபடியைத்தான் முதலாவதாவே கண்டுபிடிக்காங்க. அப்ப முதலாவதா கண்டுபிடிக்காங்கண்டா மொத்த தேற்றத்தை தனியே ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க. பேசியின் தேற்றத்தின் ஊடாகத்தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. சரிதானே? இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த முதலாவது கேள்விக்குரிய விடையை நாங்க எப்படி எடுக்கிற என்ற விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். சரிதானே? ஓகே. எல்லாரும் போட்டை கவனிங்க, எல்லாரும் போட்டை பாருங்க. ஓகே. அவர் ஒரு போட்டை ஒன்று தந்திருக்க என்ன, அவர் செல்வர் என்னண்டா, யாதாயினும் ஒரு இயந்திரம் பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு தந்திருக்க. யாதாயினும் ஒரு இயந்திரம் பழுதடைந்த நிகழ்தகவு சமன் 0.032 அல்லது 3.2 வீதம் என்று தந்திருக்க. இவர் தந்தது சரியா? இவர் தருவார், தார விட சரி அறிக்கும். சம்டைம் உங்களுக்கு தர மாட்டார். இப்படி தாராராக இருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் ஒரு சின்ன கேள்வி அறிக்கும். சரியா? இப்ப இவர் தரல, இவர் உங்களுக்கு தரலன்னு சொன்னா அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்கும் போது தான் கேள்வி வருமா? ஏன்னா தரவு தந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா தரவு தந்தா லேசா பேத்திருமே. ஏன்னா இந்த விட தாரது தந்தா உங்களுக்கு லேசா பேத்திரு, கீழுக்கு போடுற விட பகுதி எண்ணில் போடுற விட தந்தா லேஸ். அப்ப இதை தர மாட்டாங்க உங்களுக்கு மேக்சிமம். இதை உங்களுக்கு காண சொல்லுவாங்க. சரியானே? சரி. இப்ப நம்ம இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி இவரை கண்டதுக்கு பிறகு அடுத்த கேள்வியில காண்ற மாதிரி கேள்வியை பார்ப்போம். சரிதானே? ஓகே. இப்ப கேட்டிருக்க முதலாவது கேள்வி, அந்த பழுதடைந்த இயந்திரம் ஏ இயந்திரமாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? அந்த பழுதா போன இயந்திரம் ஏ இயந்திரமாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஏ இயந்திரமாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இப்ப ஏ இயந்திரத்தை நாங்க எடுக்க தானே வேணும். ஓகே. இப்ப ஏ இயந்திரத்தை எடுக்க போறோம்னு சொன்னா முதலாவது ப்ரோபபிலிட்டி ஏ. சரியா? ப்ரோபபிலிட்டி ஏ எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா ப்ரோபபிலிட்டி ஏ சரியா தர ப்ரோபபிலிட்டி A over D, probability D. என்ன விஷயம்டா,
இந்த டிஎன் இருக்குதானே, இந்த டிஎன் நான் புதுசா போட்டீங்க என்ன, இந்த டிஎன் விஷயம் தான் இந்த பழுதடைந்து இருப்பதற்கான சொல்றாரு. சரியா? அப்ப வந்து என்னது குறிக்குது? டியை தான் குறிக்காது. சரியா? டியை தான் என்ன செய்யற? குறிக்காது. அப்ப என்ன நடக்க போகுது? படத்தை நடக்க போகுது. முதலாவது ஓகே, நாங்க தரவை போடலையே, சாரி தரவஞ்சல போடுறேன். ஏ பி 60 40, அடுத்தது 2 வீதம் 5 வீதம். சரியா? ஓகே, இது உற்பத்தி, இவர் உற்பத்தி, இவர் வந்து குறைபாடு. சரியா? இப்ப முதலாவது விஷயம் என்னத்தை காணப்போறோம்? இப்ப விட விஷயம் என்னண்டா, இப்ப நம்ம பகுதி எண்ணுக்குரிய விடையை நம்ம காண தேவையில்லை. ஏனண்டா ஏற்கனவே நம்ம கண்டு தந்திருக்காருன்னா, அப்ப கண்டு தரும் போது இதுல வீதத்தினுடைய பெருமதியை கீழுக்கு போடப்படாது. வீதம் தராம ஒரு பெருமதி தந்திருக்காங்கன்னே, அவர் தான் கீழுக்கு வரும். அப்ப 0.032 வரும். 0.032 வரும். மேலுக்கு எப்படி வரும்டா, 0.6 தர 0.002, 0.06 தர 0.02 வரும். சரியா? அப்ப இந்த 0.6ங்கிறது ஏனுடைய உற்பத்தி, 0.02ங்கிறது ஏனுடைய குறைபாடு. சரியா? அப்ப அவரை பெருக்கினோம்டா 0.012 வரும். இருப்பம் 0.032 வரும். சரியா? ஓகே, 0.012யும் 0.032யும் பிரிச்சா விட என்ன வருது? 0.0 0.375, 0.375 100 பெருக்கினோம்டா 37.5. அப்ப இயந்திரம் ஏ பழுதடைந்து இருப்பதற்கான நிகழ்தகவு 37.5 வீதம் ஏ பழுதடைஞ்சிருக்கும். 37.5 வீதம் ஏ பழுதடைஞ்சிருக்கும். சரியா? ஓகே, இதனுடைய பி பழுதடைந்ததுக்கான நிகழ்தகவு காணுங்க. அப்போ ரெண்டாவது கேள்வியை போடுங்க. ரெண்டாவது கேள்வியை போட்டு செய்யுங்க. இயந்திரம் பி பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இயந்திரம் பி பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது? கண்டு சொல்லுங்க. அப்ப விட எல்லாரும் செய்யுங்க. ஓகே, இவங்க கோபி சாலினி இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, கோபி சாலினி. ஓகே, நீங்க செட்டில் போட்டதை நான் இப்பதான் பார்த்தேன். எந்த கேள்வி கேட்ட நீங்க சரியா விளங்கல. ஸ்டார்ட்ல சொன்ன மொத்த தேட்டம், மொத்த தேட்டத்துக்கு கணக்கு இருக்கி. நான் கணக்கு வரக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா இதை செய்யுங்க. மொத்த தேட்டத்தில் கணக்கு இருக்கி, அது வரக்குள்ள செஞ்சு காட்டுறேன்னா. ஓகே, அது சின்ன விஷயம் தான், சொல்லித்தரேன். இந்த விஷயம் விளங்கிட்டா கோபிசாலினி உங்களுக்கு? ஓகே, ரெண்டாவது கேள்வி, இயந்திரம் பி பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது? 6.25 வீதமா?
ஓகே பாப்பமா. ஓகே கவனிங்க, விட எடுத்துருக்காங்க. ஓகே பிபி பிபி தர ஓகே. அப்போ ப்ராபபிலிட்டி பிக்குரிய உற்பத்தியினுடைய வீதம் வந்து 40 வீதம். 40 வீதம்னா 0.4 தர 5 வீதம்னா 0.05 கீழ் 0.032. சரியா? விட வந்து 0.4 0.020 கீழ் 0.032. ஓகே. 0.020 0.032 வீதத்தால பிரிச்சு என்ன வருது விட? 0.625. அப்ப விட என்ன? 62.5 வீதம். 62.5 வீதம். அப்ப இந்த ரெண்டு இயந்திரத்திலையும் எந்த இயந்திரம் கடுமையா பழுதடைஞ்சிருக்கு? கம்பேரிசன் பார்க்கும்போது பி இயந்திரம் தான் கடுமையா பழுதடைஞ்சிருக்கு. ஆனா எடுமாறாக யாதாயினும் ஒரு இயந்திரம் பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு 3.2 வீதம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள சராசரி. ஆனா தனித்தனியா பார்க்கும்போது இயந்திரம் பி தான் பழுதடைந்திருக்கி. சரிதானே? இயந்திரம் பி தான் அதிகமாக பழுதடைந்திருக்கி. சரியா? ஓகே. கொஞ்சம் எல்லாரும் ரீஜாயின் பண்றீங்களா? குயிக்காவா? ஓகே. ஓகே. எல்லார்டையும் 2025 ஆண்டு பேப்பர் இருக்குதா? 2015 பேப்பர் இருக்குதா?
இருக்குதா? அதுல பெரிய முதலாவதுல சி கேள்வி எடுங்க. பெரிய முதலாவதுல சி கேள்வி எடுங்க எல்லாரும். குயிக்கா எல்லாரும் படுங்க. 2025 பேப்பர். அதில் பெரிய முதலாவது கேள்வியில் சி கேள்வி. பெரிய முதலாவதுல சி கேள்வி எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரஜா, திஜாஷ், ரினோஷா எடுத்துட்டீங்களா? பேப்பர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுக்கொள்ளுங்க. இருக்கிற ஆள் போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் குரூப்ல. ரஜா கொஞ்சம் அதை போட்டோ பிடிச்சாச்சும் கொஞ்சம் குரூப்ல போட்டுக்கொள்ளுங்க ரஜா. சரியா? போட்டீங்களா? விடுங்கல்ல. 2015 இல்ல, சாரி 2024 இல்ல 25 கேட்க. 25 ருசில்னா போட்ட 2024 விளங்கல. இல்ல இது கொஞ்சம் வித்தியாசம் இந்த கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். 2025 ஆண்டு பாஸ் பேப்பர் கையில் இருக்காங்க, ஹேண்ட் அவுட் எடுத்தாங்க. இது போட்டோ எடுத்து அந்த துண்டையாச்சும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. ஓகே, அதான் ருஸ்லினா போட்டிக்காங்க. ருஸ்லினா முதல் போட்டது 2024. அது இல்லை, நான் கடைசியா போட்டிக்கிறத பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஓகே, கவனிங்க எல்லாரும். அதில் கேட்டிருக்க கேள்வியை பாருங்க. கேள்வி என்னன்னு சொன்னா, நான் வாசிக்கேன், இது என்ன கேள்வியோடு நீங்க சொல்லணுமா? ஓகே, ஒரு பல்கலைக்கழக விடுதியில் உள்ள மாணவர்களில் 30% மாவட்டம் ஏயில் வசிப்பவர்கள். அவர்களில் 10% மாணவர்கள் சொந்தமாக கார் உள்ளவர்கள். இதேபோல் மாவட்டம் பியில் உள்ள மாணவர்கள் 40%, அவர்களில் 20% மாணவர்கள் கார் உள்ளவர்கள். இதேபோல் 20% மாவட்டம் சியில் வசிப்பவராகவும் அவர்களில் 40% மாணவர்கள் கார் உள்ளவர்கள். இதேபோல் மாவட்டம் டியில் 10% வசிப்பவராகவும் 60% மாணவர்கள் கார் உள்ளவராகவும் உள்ளனர். சரியா? இப்ப 4 மாவட்டம், 4 மாவட்டத்தில வீதம், அதுல கார் வச்சுக்கிறியாங்கள வீதமும் தந்திரியா. கேள்வி, எழுமாறாக ஒரு மாணவர் இவ்விடுதியில் இருந்து தெரிவு செய்யப்படுகிறார். எழுமாறா ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுறார். சரியா? அவர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறார்னு சொல்லல. எழுமாறாக ஒரு மாணவர் இவ்விடுதியில் இருந்து தெரிவு செய்யப்படுகிறார். அவர் கார் வைத்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது? அவர் கார் வைத்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இது என்ன கேள்வி? முதற்தேட்டமா மேவா இல்லையே.
ஓகே இப்போ நான் கேட்ட ஓகே வெயிட் 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 சைலண்ட் எல்லாரும். நான் கேட்டது இந்த கேள்வி, இப்போ நான் வாசிச்ச கேள்வி என்ன தேட்டம்? பேசியும் தேட்டமா மொத்த தேட்டமா? பேசியும் தேட்டம். மொத்த தேட்டம் சொல்றார்கள். மொத்த தேட்டம் என்று சொல்றால் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. சரியா? மொத்த தேட்டம் என்று சொல்றால் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. பேசியும் தேட்டம் என்று சொல்லால் தம் பண்ணுங்க. சரியா? ரெண்டு ரெண்டு தானே உங்களுக்கு, ரெண்டுல ஒன்று தான் வரப்போகுது. மொத்த தேட்டம் என்று சொல்றால் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. பேசியும் தேட்டம் என்று சொல்றால் தம் பண்ணுங்க. ஓகே பாபா மாறன். பார்ட்டிசிபேஷன். दयालिनी, हुस्लिना, यदुर्शना, जालिनी, मुमताज, ईशानी, इक्शाना, शिरोमी, शिरोमी, लावण्या, ரொம்ப பேர் தான் ட்ரை சைன் பண்ணீங்க. மற்றாக்கள் எல்லாம் தம்பாட்டியா? ரைஸ் ஹேண்ட் பண்ணாக்கள் மொத்த தேட்டம். ரைஸ் ஹேண்ட் பண்ணாதாக்கள் நான் பேசியும் தேட்டம் ஒன்று எடுக்கட்டா? கேள்வி கேட்க போறேன். இந்த கை உயர்த்தின மாதிரி இல்லை, இப்போ கேள்வி கேட்க போறேன். இப்போ காரணம் சொல்லணும். ஒசத்தினத்துக்கு காரணம் சொல்லணும். தம் பண்ணாலும் காரணம் சொல்லணும், ரைசைன் பண்ணாலும் காரணம் சொல்லணும். பர்வீன் என்ன அதுக்கும் இல்லை இதுக்கும் இல்லை அப்படியா? பர்வீன் என்ன? வலைக்கும் சலாம். Who is ஆறு? சமினா. ஓ சமினா எங்க போன? ஞாபகம் வரலையா? நல்ல வசம்புல சாப்பிடுங்க. ஞாபகம் குரூப்ல லிங்க் போட்டதானே? என்ன ஓகே பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் போகுதானே? ரெக்கார்டிங்கில் கேளு. ஓகே சரி, நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நான் போகிறது கொஞ்சம் விளங்காமல் இருக்கும். ஓகே சரி, எல்லோரும் ரைஸ் ஆன் அவுட் பண்ணுங்க. கையை கீழே விடுங்க. சரி, எனக்கு சொல்லுங்க, இந்த மும்தாஜ் சொல்லுங்க. இந்த மும்தாஜ் ஏன் இதை நீங்கள் மொத்த தேட்டம் சொன்னீங்க? இக்ஷான் என்ன தர போட்டிருக்கீங்க? ரெண்டு தர போட்டிருக்கே. யார் அது? ஏன் தர? சரி அப்ரா இக்ஷானா ஏன் அப்படி போட்டிருக்கீங்க? சரி சரி ஓகே, ரைஸ் அவுட் பண்ணுங்க. கையை கீழே விடுங்க. எல்லாரும் கையை கீழே விடுங்க. நான் கேட்குறாள் மட்டும் விட சொல்லணுமா? ஓகே, நான் இப்போ ரெண்டு விஷயம் படித்து தந்தேன். ஒன்று மொத்த தேட்டவும் படித்து தந்தேன், இன்னொன்று பேசியும் தேட்டவும் நான் படித்து தந்தேன். இந்த மொத்த தேட்டத்திலையும் பேசியும் தேட்டத்திலையும் நான் கேள்வி தெளிவாக வழங்கப்படுத்தினேன். சரியா? நீங்கள் விளங்கிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் பார்த்தது பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? சும்மா சாதாரணமான கேள்வி இல்லை, உங்களோட மொடியூல் கேள்வியும் இல்லை. இது பாஸ் பேப்பர் கேள்வி.
சரிதானே? இந்த பாஸ் பேப்பர் கேள்வியில இப்ப நான் கேட்டது மொத்த தேட்டமா அல்லது பேசியின் தேட்டமா? மொத்த தேட்டம் மட்டும் மும்தா சொன்னாங்க. ஏன் மொத்த தேட்டம், என்ன காரணம்? மும்தா சொல்லும். எல்லாரும் கையை வைத்தினாங்க, நானும் கையை வைத்தினேன். என்ன இன்னும் திருப்பி சொல்லுங்க. நீங்க சொன்னதை திருப்பி ரிப்பீட். எழுமாறா ஓகே, விட சரியா சொல்லியா? என்ன விஷயம்டா, நாங்க படிச்சிருக்க மொத்த தேட்டமண்டக்குள்ள எழுமாறாக ஒரு இயந்திரம், எழுமாறாக இயந்திரங்கள் பழுதடைந்திருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டு தான் நாங்க மொத்த தேட்டம் பார்த்தோம். சரியா? பேசியின் தேட்டமண்டக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கும். எழுமாறாமாவும் எடுப்போம், எழுமாறாவை எடுத்து அதுல ஏ இயந்திரம் பழுதடைந்திருக்க நிகழ்தகவு அல்லது பி இயந்திரம் பழுதடைந்த நிகழ்தகவு தனித்தனியா செப்பரேட் பண்ணி பார்ப்போம். இதுல பேசியின் தேட்டத்துல இப்ப இந்த இடத்த பாஸ் பேப்பர்ல கடைசியா இருக்க வசனத்தை திருப்பி வாசிக்க கேளுங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்க. அதாவது எழுமாறாக பாருங்க, அதுலயே சொல்றாங்க, எழுமாறாக ஒரு மாணவர் இவ்விடுதியிலிருந்து தெரிவு செய்யப்படுகிறார். எழுமாறா ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுறார். அது 4 மாவட்டத்துல 4 பேரை யாதாயிரம் ஒரு ஆள் இருக்க போறார். சரியா? செய்யப்படுகிறார். சரியா? அவர் கார் வைத்திருப்பது கண்ணுகள் தவியாது. கார் வச்சிருப்பதற்கான நிகழ்தகவு யாதுன்னு தான் கேட்டிருக்க. கார் வைத்திருப்பதற்கான நிகழ்தகவுல அந்த கார் வைத்திருப்பவர் ஏ மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பதற்கான நிகழ்தகவு யாதுன்னு அப்படி கேள்வி கேட்டதா? இல்ல அப்படி கேட்டதா? பி மாவட்டத்தில் இருக்கவர் கார் வைச்சிருப்பதற்கான நிகழ்தகவு யாது என்று கேட்டதா? இல்ல, கொம்மனா கேட்டிருக்க. யாதாயினும் ஒரு ஆள் எழுமாறாக எடுக்கக்குள்ள அந்த விடுதியில் இருக்கிற ஒரு மாணவர் வந்து கார் வைத்திருப்பதற்கான நிகழ்தகவு. இப்ப கார் வைத்திருப்பதற்கான நிகழ்தகவுல 4 மாவட்டத்தில் இருக்க 4 மாணவர்களும் கார் வச்சுக்கிதான் இருக்காங்க. ஏ மாவட்டத்தில் இருக்கவர் வந்து 10 வீதம் வச்சுக்கிருக்காங்க, பி மாவட்டத்தில் இருக்கவர் வந்து 20 வீதம் வச்சுக்கிருக்கார், சி மாவட்டத்தில் இருக்கவர் 40 வீதம், டி மாவட்டத்தில் இருக்கிற 60 வீதம் வச்சிருக்கார். இப்ப இந்த 4 மாவட்டத்தில் இருக்கவர்களும் வந்து கார் வச்சிருக்காங்க. அப்ப எந்த மாவட்டத்தில் இருக்கவர் எத்தனை வீதம் கார் வச்சிருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க மொத்த திட்டத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த மொத்த திட்ட கேள்வி தான் இது. அப்ப அவர் கார் வைத்திருப்பதற்கான நிகழ்தகவு அது. அப்ப 4 பேரும் கார் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த 4 பேரையும் பிரதியிடணும். அப்ப ஏ மாவட்டம், பி மாவட்டம், சி, டி 4ஐயும் போட்டு 4 வீதங்களையும் போட்டு வீதத்துல கார் வச்சிருக்கிற வீதத்தையும் போட்டு நீங்க தனித்தனியா காணணும். சரியா? தனித்தனியா காணணும். கண்டு கடைசியா எடுக்கணும் விட. கடைசியா என்ன வேணும்? விட எடுக்கணும். விடைய நான் எடுக்கவா, நீங்க எடுக்க போறீங்களா? நீங்க எடுக்கணும். நீங்க எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன். நீங்க எடுக்கணும். விடைய கண்டுபிடிங்க. ஓகே, அதை சொல்லித்தாரன்னு சொன்னேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே சொல்றேன்னா. அப்ப இந்த கேள்வி வந்து மொத்த தேட்டம். சரியா? சொல்லித்தாரன்னு சொன்னேன். ஓகே, இப்ப இந்த கேள்வி வந்து மொத்த தேட்டம். சரியா? மொத்த தேட்டம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணு சொன்னா, அந்த வசனமா எழுமாறாக ஒரு மாணவர் இவ்விடுதியிலிருந்து தெரிவு செய்யப்படுகிறார், அவர் கார் வைத்திருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இந்த கேள்வி என்ன வகையான கேள்வி? மொத்த கேள்வி. சரிதான்? சாரி, மொத்த தேட்டம். இப்போ மொத்த தேட்டம் என்று சொல்லுவாங்க. இவரை நம்ம என்ன பண்ணணும்? செப்பரேட் பண்ணணும். சரியா? இவரை வந்து மாவட்டம். சரியா? மாவட்டம் என்ன? ஏ, பி, சி, டி. சரியா? இதுல
மாணவர்கள் 30 வீதம் 40 வீதம் 20 வீதம் 10 வீதம். சரியா? இதுல கார் வைத்திருத்தல். அப்ப ஏ மாவட்டத்தில் எத்தனை பேர்? 10 வீதம். பி மாவட்டத்தில் 20 வீதம். சி மாவட்டத்தில் 40 வீதம். டி மாவட்டத்தில் 60 வீதம். இப்படி முதலாவது தனியே செப்பரேட் பண்ணணும் நீங்க. சரியா? இப்போ மாவட்டம் 4 மாவட்டம் ஏபிசிடி என்று 4 மாவட்டம். 4 மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள், விடுதியில் இருக்கிற மாணவர்கள் வந்து 30 வீதம் 40 வீதம் 20 வீதம் 10 வீதம். அவங்க அந்த மாணவர்கள் வந்து கார் வச்சிருப்பதற்கான விகிதம் வந்து 10 வீதம் 20 வீதம் 40 வீதம் 60 வீதம். சரிதானே? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல முதலாவது நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, அதாவது ஏ தானே. ஓகே, ஏ பி சி டி. இப்போ இடத்த எப்படி வரப்போகும்டா, இந்த 30 வீதம் வரப்போகுது. 30 வீதம் எப்படி வரப்போகுது? 0.3. 30 வீதம் 0.3 ஆகும். தர 10 வீதம் வந்து 0.1 வீதமாக மாறும். அப்போ அது ரெண்டையும் சேர்த்து பிரேக்கெட் நடுவில் சகர். சரிதானே? அடுத்தது பி எத்தனை? 40 வீதம். 40 வீதம் பண்ணா 0.4 தர 20 வீதம் பண்ணா 0.2 சகர். சி வந்து 20 வீதம், அப்ப 0.2 தர 40 வீதம் பண்ணா 0.4 சகர். டி வந்து 10 வீதம் 0.1 தர 60 வீதம் பண்ணா 0.6. 60 வீதம் பண்ணா 0.6. அப்ப இந்த ஆர்டர்ல மளிகை. அப்ப ஏ குறியது, பி குறியது, சி குறியது, டி குறியது. சரியா? நல்லா தெளிவா பார்த்துக்கணும். திருப்பி என்ன செய்யணும்? அடைப்புக்குள்ள இருக்கிறத சுருக்கணும். அப்ப அடைப்புல இதை சுருக்கிறோம்டா 0.3 தர 0.3 வந்து எத்தனை? 30 தானே? (0.3) சக சாரி 0.03. இது வந்து பிரேக்கெட் பண்றோம் மறுகாலம். 0.08. இது வந்து 0.08 சக 0.06. சரியா? அப்ப தனித்தனியா இப்ப நாங்க எடுத்துட்டோம். இப்ப மொத்தமா நாங்க என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். 0.03 0.08 0.11 இவ 0.11 0.08 0.19 அது 0.06 19 மாறும் 25. அப்ப 0.25 என்ன? மொத்தம் வந்து 25 வீதம். மொத்தம் வந்து 25 வீதம். ஓகே, விளங்கிட்டா கோபி ஷாலினி? ஹலோ, விளங்கலன்னு சொன்னால் ஓகே. சொல்லுங்க. தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சி எழுதுனா இந்த செக்ஷன் 0 தானே. இந்த செக்ஷன் 0 அறிக்கைக்குள்ள அங்க இந்த செக்ஷனுக்கு சம்பந்தமா கேள்வி வருமா? இந்த செக்ஷன் அந்த கேள்வி பார்க்கும்போது விளங்கும். அது சும்மா நோட்ஸ்லேயும் கொஞ்சம் போடுவாங்க. அந்த நோட்ஸ் விஷயத்தை தலைக்கு எடுக்காங்க. அதில் கணக்கு எப்படி வருதோ அதை மட்டும் எடுங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் குழம்புற விஷயம்.
இப்போ நான் இதுக்குரிய ஈக்குவேஷனை நான் போட்டிருப்பேன். சரியா? போட்டா இது எப்படி சார் வந்தேன்ட்டு மர திருப்பி திருப்பி கேட்டு கேள்விப்பேன் ரெண்டுக்கும். அப்போ குழம்பிருக்கணும் உங்களை. அதுக்கு அதை நான் தனியே பிரதியிட்டேன். சரியா? இப்போ விஷயம் விளங்கினா சரிதானே உங்களுக்கு? சரியா? ஓகே. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், இந்த பேப்பர் வந்து 2 வருஷம் இருந்தாலும் ஓகே, நீங்கள் 2 வருஷ பேப்பர் வந்து கையில் பிரிண்ட் அவுட் இருக்கும். கிளாஸுக்கு வரும்போது பிரிண்ட் அவுட் இருக்கணும். ஏன்னு சொன்னால் உங்களோட ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய அதை சார்ந்த கேள்வி பார்க்கும். சரிதானே? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது எக்ஸசைஸ் இருக்கு. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு எக்ஸசைஸ் இருக்கு. அதாவது அதே வருஷ பேப்பர் அந்த சி கேள்விக்கு மேலே இருக்க பி கேள்வி, சி கேள்விக்கு மேலே இருக்க பி கேள்வி பாருங்க. எல்லாரும் கவனிங்க கொஞ்சம். இது என்ன கேள்வி என்று சொல்லுங்க. என்னவான கேள்வி என்று. ஒரு பெட்டியில் 10 தோடம்பழங்கள் உள்ளன. அவற்றில் 4 பழங்கள் பழுதடைந்தவை. பெட்டியிலிருந்து 3 தோடம்பழங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே எடுக்கப்படுகின்றது. பிரக்கெட்டுக்குள்ள சொல்றாங்க, எடுக்கப்பட்ட பழங்கள் மீண்டும் பெட்டியில் இடப்படவில்லை. இது என்ன நிகழ்தகவு? 2 அல்லது 3 நிகழ்ச்சிகளில் பெருக்கல். பெருக்கல் படிச்சல படிச்சே ஓ, போன தரம் படிச்சு, போன கிளாஸாக தான் படிச்சு. அப்போ கேள்வி வந்திருக்கு, என்ன வேணும் செய்யணும். 2 வருஷ பேப்பர்லையும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், படித்ததுக்குள்ள என்ன கேள்வி வந்திருக்கு அதை செய்யணும். அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எக்ஸசைஸ். சரிதானே? ஓகே. பெட்டியில் இடப்படவில்லை என்றா பெருக்கல், பெருக்கல் பெட்டிக்குள்ள விட்டுட்டாங்கண்டா கூட்டல். சரியா? ஓகே. அப்போ நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து 2025 ஆண்டு. இப்போ இன்றைக்கு ஒரு ஆள் ஜாயின் ஆகிருக்கி. அவங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் இருந்தால் கொஞ்சம் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. 2 வருஷ பேப்பர். சரியா? ஷேர் பண்ணி விடுங்க. அந்த 2 பேப்பரையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. புதுசாக வந்தால் 2 பேப்பரையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. புதுசாக வந்தால் மட்டும் இல்லை, பழைய ஆக்களும் தான். பழைய ஆக்களும் எடுக்காமல் இருக்கீங்க, எடுத்துக்கொள்ளும். சரியா? 2 வருஷ பேப்பரும் நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லி வரேன். சார்கிட்ட 2 வருஷ பேப்பர் தான் நிற்கி. ஃபைனல் உங்களோட செமஸ்டர் நான் நடக்க போகும் வரையும் 2 வருஷ பேப்பர் இருக்குமெண்டா 2 வருஷ பேப்பரையும் நம்மளங்கப்படுத்துவேன். அது மட்டும்தான் நம்மளங்கப்படுத்துவேன். மற்ற கேள்வி வந்து நீங்கள் பேப்பர் தந்தால் தான் விளங்கப்படுத்தலாம். வரா சார்கிட்ட கோவிச்சு கொள்ளப்படா. சரியா? சார் என்ன மனுஷன் விளங்கப்படுத்தலேன்ட்டு. சரியானே? இப்போ பேப்பர் எடுத்து தாரது உங்களோட பொறுப்பு. சரியா? நான் அப்போ எடுக்கல. நீங்கள் யூனிவர்சிட்டி போகிறீங்க, லைப்ரரிக்கு போகிறீங்க, லைப்ரரியில் இருக்கும். சரியா? நீங்கள் படிக்க நீங்கள் தான், நீங்கள் தேடணும். தேடி நீங்கள் எடுக்கணும். எடுத்தாந்தா தான் நான் சொல்லித்தரலாம். சரிதானே? ஓகே. நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இன்னைக்கு 2 வருஷம் தான் கிடைச்சிட்டு, மற்ற கிடைக்கல. நீங்கள் தான் எடுக்கணும். சரிதானே? பொடுபோக்கு அறிக்காமல் கொஞ்சம் கேவணும். சரியா? ஓகே, தேங்க்யூ. நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து வியாழக்கிழமை. எல்லோரும் ஜாயின் ஆகுங்க. சரியா?